ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரோஸ்க்கு வர ஒரு பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாக பூத்த பூ ரொம்ப ரொம்ப குட்டியாக பூத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல செடி ஆரோக்கியமாக இருந்தால் கூட இலைங்களில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பாருங்கள். தண்டு பகுதி அதிகமாக இருக்கலாம், அந்த இலைகள் நல்ல ஹெல்த்தியாக இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, முழுக்கவே த்ரிப்ஸ் அட்டாக் தான். அந்த த்ரிப்ஸ் இலைங்களை மட்டும் தாக்காது, மொட்டு பகுதியும் நல்ல மொட்டுக்கள் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். மொட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் பூச்சி தாக்குதல்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் கார்டனில் இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூக்களையும் இலைகளையும் பறித்து போட்டுருங்க. நம்ம கார்டனில் நல்லா பெருசாக பூத்த பூ இப்போ 2 விரலுக்கு இடுக்கில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியாக பூத்துது அப்படின்னா அதுக்கு தேவையான சத்து கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். நான் இந்த பூத்துது பார்த்தீங்களா, நல்லா முழுக்க அந்த தண்டு பகுதிகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த சீசனுக்கு மட்டும்தாங்க கட் பண்ணணும். மார்ச்சுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தண்டு கருக ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இலைங்களையும் சரி, மொட்டுக்கள் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஒரு பனி கிளைமேட் இருக்கக்கூடிய சீசன்லேயோ இல்லை நான் ஷேட் நெட் போட்டிருக்கேன், கொஞ்சம் நிழல் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு பராமரிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மார்ச்சுக்கு மேலே நல்ல வெயில் ஏற ஆரம்பிச்சிடும் இல்லையா, ஏப்ரல் அந்த சீசனில் ப்ரூனிங் எதுவும் பண்ணாதீங்க. முழுக்கவே த்ரிப்ஸ் அட்டாக். இதுக்காகவே நான் இந்த செடியில் விட்டு வச்சுருந்தேன், இலைங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மொத்த இலை தண்டு பகுதிகளை கட் பண்ணி விட்டு கீழே அந்த துளிர்கள் நிறைய கொண்டு வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த செடி நல்லா ஆரோக்கியமாக வர ஆரம்பிச்சிருந்து அந்த தளிர்களையும் இப்போ காட்டுறேன் வாங்க. செடி நல்லா வளர்ந்து போய் பூக்காமல் இருக்குது அப்படின்னாலும் ப்ரூனிங் பண்ணுவோம். அது கால இடைவெளியிலையும் ப்ரூனிங் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கேர் கொடுக்குறோமே கொடுத்து பார்த்துட்டு ஒருவேளை நமக்கு அது செட் ஆகலைன்னா இந்த சீசன் டைமில் ப்ரூனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. த்ரிப்ஸ் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னா இலைங்களையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிவிட்டு அந்த மொட்டுக்களையும் ரொம்ப மோசமாக ஆக்கிடும். பார்த்த உடனே நல்ல ஒரு ஐஸ் க்யூப் இருந்தால் அதை எடுத்து போட்டு தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணி, நம்ம கோல்டாக இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். அதுக்கு அடுத்ததான் ஏதாவது ஒரு பெஸ்டிசைட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா தெரியாத அளவு நீங்கள் அதிகமாக போச்சுன்னா கூட இலைங்கள் கருகி போகும், தண்டு பகுதியும் கருகும், இலைங்கள் மொத்தம் கொட்டி போகும். நான் என்னுடைய கார்டனில் நீம் ஆயில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பசுமாட்டோட கோமியம் எடுத்துக்கோங்க, அது கூட கொஞ்சமாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்குவேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மசியாக அரைச்சி இல்லை தட்டி போட்டு அந்த கோமியத்தோட நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு நாள் முழுக்க ஊறட்டும். ஒரு 10 ml அளவுக்கு நம்ம அந்த டானிக்லலாம் கேப் வரும் பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10 ml எடுக்கிறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஈவினிங் டைமு போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது கோமியத்தில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது. அது செடிங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும் அடுத்த துளிர் வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பூச்சிங்களையும் கண்ட்ரோல் பண்ணும். அந்த வாடை சுத்தமாக பூச்சிங்களுக்கு பிடிக்காது. இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். மோர் கரைசல் பெருங்காயம் போட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம். இதை தொடர்ச்சியாக உடனே செய்யக்கூடாது. ஒரு 10 இல்லை 15 நாளைக்கு இடைவெளியில் நம்ம செடி பார்த்தாலே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை கடலை புண்ணாக்கு கரைசல், இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி அதுவும் கிடைக்கலன்னா புங்கம் புண்ணாக்கு, இலுப்ப புண்ணாக்கு, இதை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கக்கூடியது, இதையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ரொம்ப கம்மியான அளவில் எடுத்து மட்டும் தான் ஸ்ப்ரே பண்ணணும். அதை ஆல்ரெடி நான் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இன்னொரு வாட்டி செய்யும்பொழுது நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது செடிங்களில் பூச்சி தாக்குதல் குறையும், செடிக்கு ஒரு நைட்ரஜன் சத்து கிடச்சி அடுத்த தளிர் வைக்க ஆரம்பிக்கும். இந்த பெஸ்டிசைட் கொடுத்து அடுத்த ஒரு 10 நாளைக்கு இடைவெளியில் நம்ம ஏதாவது உரங்கள் கொடுப்போம் இல்லையா, அதையும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். கடலை புண்ணாக்கு கரைசல், கடற்பாசி, இது எது வேணாலும் கொடுத்து பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.